வணக்கம். இது எம்ஏபி வித் ஸ்வாதி. நான் உங்க ஸ்வாதி. இந்த எபிசோட்ல நம்ம பேச போற விஷயம் ரொம்ப சிம்பிளா தெரியலாம், ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கிற ஒரு விஷயம். அது என்ன தெரியுமா? லெட்டிங் கோ. நம்ம எல்லாரும் சில விஷயங்களை விடாம பிடிச்சிட்டு இருக்கோம். அது ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் ஒரு பெயின்ஃபுல் மெமரியா கூட இருக்கலாம். இது எப்படி நடந்துச்சு, அவங்க இப்படி பண்ணாம இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல, அவங்க ஏன் நம்மளை விட்டு போனாங்க, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் நம்ம மனசுல ரிப்பீட் மூட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம மைண்டுக்கு ஒரு ஹேபிட் இருக்கு. அது என்ன தெரியுமா? நம்ம ஐடியலா இருந்தாலே பழைய நினைவுகளை ரீப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கும். சில நேரம் அது சந்தோஷம் தரலாம், சில நேரம் அது ரொம்ப வலிக்கும். ஹாப்பி மெமரிஸ் ஸ்மைல் வர வைக்கும், ஆனா பெயின்ஃபுல்லான மெமரிஸ் நம்ம திரும்ப அழ வச்சிடும். இதுல ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும், மெமரிஸ் வர்றது தப்பில்லை, ஆனா அதுலயே சிக்கிட்டு இருக்கிறது தான் ப்ராப்ளம். மனசு ஓல்டு சாங்ஸ் ப்ளே பண்ற மாதிரி ஓல்டு சீன்ஸும் ப்ளே பண்ணும், ஆனா நம்ம அதை ரிப்பீட் மோட்ல ஓட விடக்கூடாது. ஐடல் மைண்ட் இஸ் டெவில்ஸ் அட்வொகேட்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி நம்ம மைண்டை விட்டுறக்கூடாது. ஒரு ஊர்ல ஒரு சின்ன பொண்ணு இருந்தா. அவளோட அம்மா ரொம்ப இயர்லியாவே அவளை விட்டு போயிட்டாங்க. அவங்க அம்மா இருந்த நேரத்துல ஒரு நாள் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு ஒரே அழுக. அப்ப அவங்க அம்மா ஒரு சின்ன ஸ்டோனை எடுத்து, இந்த ஸ்டோனை சேஃபா வச்சுக்கோ, நானே உன் கூட இருக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஸ்டோனோட மீனிங் என்ன தெரியுமா? அம்மா இருக்கிற மாதிரி அது சேஃப் அப்படின்னு. அம்மா போயிட்ட அப்புறம் அந்த ஸ்டோன் அவ கூடயே வச்சுட்டு அதோட ஒரு கனெக்ஷன் வச்சுக்கிட்டா. டெய்லி ஸ்கூலுக்கு போகும்போது அந்த ஸ்டோனை எடுத்து பேக்ல வச்சுக்கிட்டே போவா. ஸ்டோன் கனம் இல்லை, ஆனா அந்த ஸ்டோனோட நினைவுகள் கனமாயிட்டே இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்டோன் தூக்கி தூக்கி பேக் வந்து வெயிட் ஆக ஆரம்பிச்சது, ஷோல்டர் வலிக்க ஆரம்பிச்சது, மனசும் வலிக்க ஆரம்பிச்சது. ஆனா அவன் அந்த ஸ்டோனை விடவே இல்லை. ஒரு நாள் இதெல்லாம் கவனிச்ச டீச்சர் கேட்டாங்க, இது என்ன ஸ்டோன் பேக்ல, எதுக்கு இதை வச்சிருக்க அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு ரொம்ப அழகா சொன்னா, இது என் அம்மாவோட ஞாபகம், அவங்க இல்லாத நாள்ல இருந்து இதை நான் வச்சிட்டு இருக்கேன், இதை என்னால விட முடியாதுன்னு. டீச்சர் ரொம்ப சாஃப்டா சொன்னாங்க, அம்மாவோட லவ் இந்த ஸ்டோன்ல இல்லடா, உன் மனசுல தான் இருக்கு. இந்த கல்லை வச்சிருந்தாதான் அம்மாவும் கூட இருப்பாங்கன்னு இல்லை, அம்மா இப்ப கடவுளா இருக்காங்க, எப்பயுமே உன்னை சுத்தியே இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு ரொம்ப நேரம் யோசிச்சா. அப்புறம் கொண்டு போய் அந்த ஸ்டோனை ஸ்கூல் காம்பவுண்ட் கிட்ட வச்சுட்டு வந்தா. அதுக்கப்புறம் அவளோட அம்மா மனசுலயே இருந்தாங்க தான், ஸ்டோன் தான் போச்சு. பேக் எல்லாம் லைட் ஆயிடுச்சு, பெயின் கொஞ்சம் கொஞ்சமா லைட் ஆக ஆரம்பிச்சது. லவ் இன்னும் அதே மாதிரியே தான் இருந்தது. மெமரிஸை விடாம இறுக்கி பிடிக்க கூடாது, அது பெயினை தான் கொடுக்கும். லெட்டிங் கோனா நினைவுகளையே அழிச்சிடுறது கிடையாது, அந்த நினைவுகள்ல வர்ற வெளியில வர்றது ப்ராப்ளம்ஸ் கனம் கிடையாது, நம்ம அதை இறுக்கி பிடிக்கிறது தான் ப்ராப்ளம். சில நேரம் நம்மளை ஹர்ட் பண்றது என்ன தெரியுமா? அது அந்த பர்சன் மூவ் ஆன் பண்ணியிருப்பாங்க, அதில் அவங்கெல்லாம் போயிருப்பாங்க, ஆனால் நம்ம அந்த மெமரிஸோட அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளோட இன்னொரு ப்ராப்ளம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அவங்க இப்படி இருக்கணும், இவங்க எனக்கு இதை செய்யணும், அவங்க என்னை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது. நம்ம ரொம்ப லவ் பண்ண ஒருத்தர்கிட்ட ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது நல்லது நடந்தால் ஹாப்பி தான், பட் நடக்காமல் போனால் ரொம்ப வலிக்கும் இல்லை? மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் நம்ம மனசை ஹர்ட் தான் பண்ணும். அவங்களுக்கு தெரியாது நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு, ஆனால் நம்ம மனசு அது நடந்தே தீரணும் அப்படின்னு சொல்லி அதையே பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னொரு விஷயம் தெரியுமா? நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருந்தால் சின்ன சின்ன விஷயம் கூட ரொம்ப பெரிய சந்தோஷத்தை தரும். ஒரு சிம்பிள் மெசேஜ், ஒரு ஸ்மால் கால், ஜென்யூனான ஸ்மைல், எப்படி இருக்கேன்ற கேள்வி, இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் ஆகும். எக்ஸ்பெக்ட் பண்ணினா இதெல்லாம் நார்மலாக தெரியும், ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருந்தால் இது எல்லாமே பியூட்டிஃபுல்லாக தெரியும். லெட்டிங் கோனா தோற்று போகிறது கிடையாது, லெட்டிங் கோனா செல்ஃப் ரெஸ்பெக்டை சூஸ் பண்ணுறது. நம்ம விட வேண்டிய விஷயங்கள்ல சிலது என்னென்னு தெரியுமா? டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, நான் அப்போ இப்படி பண்ணியிருக்கலான்னு கில்ட்டு, செல்ஃப் பிளேம், மற்றவங்க என்ன நினச்சிவாங்கன்றது, இப்படி எல்லாத்தையும் விட்டுறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு 5 டிப்ஸ் சொல்கிறேன். பெயினை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, இது வலி அப்படின்னு அழுதா கூட பரவாயில்ல. டோன்ட் ஃபைட் யுவர் மைண்ட், மெமரிஸ் வரும், இட்ஸ் நார்மல், அக்செப்டட். ஷிஃப்ட் யுவர் ஃபோக்கஸ், மனசு ஐடியலாக இருந்தால் மெமரிஸ் ரீப்ளே பண்ணும். ஸோ நடங்க, மியூசிக் கேளுங்க, ஏதாவது பண்ணுங்க. அப்புறம் ஃபர்கிவ் பண்ணுறது அவங்களுக்காக இல்லை, உங்களுக்காக. ஃபர்கிவ் இல்லாமல் கோவத்தை வச்சுட்டே இருந்தால் உங்கள் ஹெல்த் தான் அஃபெக்ட் ஆகும்.
அண்ட் ஃபைனலி சூஸ் பீஸ். எல்லாத்துக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை. சில நேரம் சைலன்ஸே ஆன்சர் தான். எப்படியோ நினச்சிட்டு போகிறாங்க, விட்டுருங்க. எல்லாத்தையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் ஹவு வி ரியாக்ட் ஃபார் தட் இஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ். உங்கள் கையில் இருக்கிற கனமான கல்லை கீழே இறக்கி வச்சுட்டு வாங்க. கஷ்டம் நம்ம லைஃபோட எண்டு கிடையாது, அது ஒரு சாப்டர் தான். லெட்டிங் கோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நமக்கு அமைதி வரும், லைட்டாக ஃபீல் ஆகும், புது வழிகள் பிறக்கும், செல்ஃப் லவ் ரொம்ப ஜாஸ்தியாகும். இதெல்லாம் நம்ம சேர்ந்தே பண்ணலாம். இது மனசு விட்டு பேசலாம் வித் ஸ்வாதி.